நானும் இருக்கேன் அப்படின்றத காட்டக்கூடிய விதமாக அப்பப்போ ஏதாவது ஒரு பதிவு போட்டு வனிதா விஜயகுமார் அவர்கள் சர்ச்சையில் சிக்குவாங்க. என் மகள் ஜோவிகாவை திருமணம் செய்ய வேணுமா அப்படின்னு இப்போ வனிதா விஜயகுமார் அதிரடியாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். என்ன கொடுமைசாரி இதுன்னு ரசிகர்கள் புலம்பி வராங்க. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே சர்ச்சையாக பேசி விமர்சனத்தில் சிக்குவாங்க நடிகை வனிதா. இப்போது எந்த விஷயம் பற்றி பேசினாலும் அது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரலாகி விடுது. சமீபத்தில் சிவராத்திரி பாடல் விவகாரத்தில் திடீரென இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போயிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. விஜயகுமார் மஞ்சுளா என்ற நட்சத்திர தம்பதியின் மகளாக இருந்தும் சினிமாவில் நாயகியாக வனிதா விஜயகுமார் வரவேற்பை பெற முடியல. இதற்கு முன்னாடி இவங்க 3 திருமணங்கள் செய்து 3 கணவர்களையும் அடுத்தடுத்து விவாகரத்து செஞ்சுட்டாங்க. வனிதா விஜயகுமார் அவர்கள் மேலும் ஒரு கட்டத்தில் தனது அப்பா விஜயகுமாருடன் மிகப்பெரிய உள்ள சண்டையும் போட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வெளியில் வந்துட்டாங்க. ரொம்பவே இப்போ அடுத்ததாக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் ராபர்ட் மாஸ்டர் அவர்களோடு இணைந்து நடிச்சிருந்தாங்க. அடல்ட் கண்டென்ட் நிறைந்த இந்த படம் அந்த மாதிரி படமாக இருந்தால் குடும்பத்துடன் யாரும் ரசித்து பார்க்க முடியாத ஒரு படமாக தோல்வி சந்திச்சது. ஆபாசம் நிறைந்த காட்சிகளும் வசனங்களும் படத்தில் இருந்ததால் படம் பார்த்த பலரும் இப்படி ஒரு படத்தை குடும்பத்துடன் பார்க்க முடியாத விமர்சனம் பண்ணிட்டாங்க. படமும் படுதோல்வி அடைஞ்சது. இப்போது வனிதா விஜயகுமார் அவர்கள் சிரித்தபடி ஜாலியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மகள் ஜோவிகாவை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளும் நபர் 200 சவரன் நகையும் ஒரு இனோவா காரும் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்களாம். வனிதா விஜயகுமாரும் வரதட்சணை வாங்க ஆசைப்படுறாங்களான்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரொம்பவே கலாய்த்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.